இன்னைக்கு பழனி முருகன், திருச்செந்தூர் முருகன், திருத்தணி முருகன் சொன்னா தெரியும். ஆனா இந்த உலகத்திலே முதல் முருகன் கோயில் தோன்றிய இடம் எதுன்னு கேட்டோம் அப்படின்னா தெரியாது. இந்த கோயில்ல நீங்க வேண்டது கண்டிப்பா வித்தின் பாத்தீங்கன்னா ஒரு 6 நாள்ல இருந்து 7 நாளுக்குள்ள கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறது ஒன்று சொல்றாங்க. உலகத்துல எல்லா முருகன் கோயிலுமே முருகனுக்கு ஏத்தாப்புல மயில் இருக்கும். ஆனா இந்த ஒரு கோயில்ல மட்டும்தான் முருகனுக்கு ஏத்தாப்புல மயில் நாகப்பாம்பு வாயில கவிட்டு முருகனுக்கு விளையாட்டு காட்டுற மாதிரி இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் காட்சி அளிப்பாரு. இது பத்தின ஒரு டீடைல் எக்ஸ்பிளைன் வீடியோவா தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வீடியோ இருக்கும் அப்படிங்க நினைக்கிறேன். ஹாய் ஹலோ முத்தம் அண்ட் ஜி ஹச். உலகத்திலேயே முதல் தோன்றிய முருகன் கோயில் எங்க இருக்கு? ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்ட கௌதம் அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இன்னைக்கு பழனி முருகன், திருச்செந்தூர் முருகன், திருத்தணி முருகன் இப்படி சொன்னோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேத்துக்குமே தெரியும். ஆனா இந்த முருகனுக்கெல்லாம் முருகன், அதாவது இந்த முருகனுக்கே முருகனா முதல்ல தோன்றிய இடம் எங்க அப்படின்னா கொடைக்கானல்ல வில்லுப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெற்றி வேலப்பர் முருகன் கோயில் அப்படிங்கறதான் சொல்லுவாங்க. அதாவது இந்த இமேஜில் ஷோ ஆயிட்டு அது இந்த ஒரு கோயில் தான். இந்த கோயில் தான் உலகத்திலே முதல் முருகன் கோயிலா தோன்றியது இந்த உலகத்துல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோயில்ல பல விஷயங்கள் இருக்கு. அதாவது சிவனை இந்த கோயில நீங்க பார்க்க முடியும். முருகன் கோயிலே சிவன் அப்படிங்கிறது பாக்குறது எல்லாமே ரொம்பவே ரேரு. பட் ஆனா இந்த முருகன் கோயில சிவன் காட்சி அளிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது இந்த ஒரு கோயில தான் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கோயில இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்டரியா பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு கோயிலுக்கு வரவங்க அவங்க வேண்ட ஒரு விஷயம் இது எனக்கு நடக்கணும்னு சொல்லி வேண்டுறாங்க அப்படின்னா இதுக்கான பவர் கண்டிப்பா நடக்குது. அதாவது சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரமா நடக்குது. அதாவது ஒரு 6 நாள் 7 நாள் ஒரு 8 நாளுக்குள்ளே கண்டிப்பா நடக்குது அப்படிங்கறதா அங்க போயிட்டு வந்தவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்கா இருக்கு. இன்க்ளூடிங் இந்த வீடியோ உண்மையிலேயே ஒரு மனசார சொல்லக்கூடியணும் அப்படின்னா ஒரு ரொம்ப முருக பக்தரா இருப்பாங்க பாத்தீங்களா, கண்டிப்பா நீங்க போய் இந்த கோயிலுக்கு போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு கோயில், அப்படிப்பட்ட ஒரு கோயில். இங்க மட்டும்தான் முருகன் ஒரு இந்த முருகனையும் அந்த மயிலை நீங்க பார்க்கும்போது ஒரு பயங்கரமான அட்ராக்டிவ்னஸ் இருக்கும். டைரக்டா அந்த முருகனே உங்களை டைரக்டா பாக்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் கிடையாது, இந்த முருகனை நீங்க போய் கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த முருகன் கண்டிப்பா அவர் யார் கும்பிட்டு வரீங்களோ அவங்க உங்களோட ட்ரீம்ல வருவாங்க, அவங்க கனவுல வருவாங்க அப்படிங்கறதும் ஒரு உண்மையான ஒரு விஷயமா பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு. இது மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி அதாவது அந்த மயில், நான் சொன்னேன்ல அந்த மயில் நாகப்பாம்பை வாயில கவிட்டு இருக்கக்கூடிய வாயில கவி ஏன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது இந்த இமேஜ் ஷோ ஆயிட்டு இருக்கு. இது முருகனுக்கு விளையாட்டு காட்டுற மாதிரி இதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாம்புக்கும் மயிலுக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி தெரியும். இதுக்கு முன்னாடி அதாவது டக்குன்னு படப்பேர் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இப்ப ரீசெண்டா தான் அந்த வீடியோ பேசினேன். அந்த வீடியோல என்ன இருக்கும் அப்படின்னா முருகன் அதாவது முருகன் கோயில்ல ஒரு ஷாட் வந்திருக்கும். எங்க அப்படின்னா அந்த ஒரு முருகன் கோயில ஒரு ஷாட் வந்திருக்கும். அந்த முருகன் கோயில ஷாட்ல ஒரு சின்ன கை குழந்தை இருந்துரும். அங்க பாம்பு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும். அதை டைரக்டர் என்ன சொல்லிருக்காங்க, இதுக்குனே ஒரு 3 பாம்பு 3 பாம்பு 3 மயில பயங்கரமா ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அந்த சீன் அப்படின்னா அந்த பாம்பை அந்த குழந்தை கிட்ட இருக்கும்போது மயில் பறந்து போய் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது. பட் ஆனா அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு மயிலுமே அந்த ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்த அந்த 3 மயிலுமே எதுவுமே பண்ணல. அந்த டைரக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா முருகா அப்படி சொல்லி என்ன சொல்லி வேண்டாருன்னு தெரியல, அங்க மேல அதாவது அந்த முருகன் கோயிலுக்கு மேல உட்கார்ந்து இருந்த மயிலே இறங்கி அந்த பாம்பை கொத்தி தூக்கி அங்க வரைக்கும் தூக்கிட்டு போகும். இதுதான் இதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பவர். இந்த மாதிரி இந்த முருகன் கோயில ஒரு மிகப்பெரிய பவரே இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்ன கேட்கறீங்களோ அது கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்கும் அப்படிங்கறதா இந்த ஒரு கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்கே. நான் ஏன் இந்த முருகன் கோயிலை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா இந்த முருகன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த மயில் தான் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான பார்க்க வேண்டிய நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே. அது மட்டும் இல்லாம அந்த மயிலோட வாயில நாகப்பாம்பு, அதாவது எப்படி கிரியேஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வச்சு பாருங்க. இது இன்னைக்கு இருக்கிறவங்க நினைச்சா கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவங்கள பார்த்து வேணா காப்பி அடிக்கலாமே தவிர, நான் காப்பி சொல்றேன் அப்படின்னா காப்பி அடிக்கலாம் அப்படிங்கறத தவிர, ஆனால் இங்கதான் முதல்ல அந்த பாம்பு வாயில, அதாவது நாகப்பாம்பு வாயில வச்சு மயில் வாயில வச்சு முருகனுக்கு விளையாட்டு கட்டிட்டு இருக்கு. மயிலோட வாகனம் தான் முருகனோட வாகனம் தான் மயில். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். மயிலே இவருக்கு விளையாட்டு காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோயில் அப்படின்னா அது இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வெற்றி வேலப்பர் முருகன் கோயில் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த கோயில் யார் பீரியட்ல கட்டினாங்க அப்படிங்கறத சொல்றேன். அதாவது பாண்டிய மன்னர் இருந்தார், அவங்களோட பீரியட்ல தான் இந்த கோயில் கட்டப்பட்டுச்சு, பில்ட் பண்ணப்பட்டுச்சு. இது எப்படி கௌதம் கரெக்டா இவர் பீரியட்ல தான் கட்டப்பட்டு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த கோயிலேயே மீனோட சிம்பிள் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு அந்த கோயிலை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயில்ல மீனோட சிம்பிள் இருக்கும். அது எவரோட ஆட்சியில் இருக்கும் போதுதான்
இது நடந்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக இன்க்ளூட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பாண்டிய மன்னரோட கொடியோட இது வந்து என்ன, அதாவது சிம்பிள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், மீன் தான். அதே தான் இங்கேயுமே வந்திருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயிலை சுற்றி ஒரு சில ஹிஸ்ட்ரிஸாக தான் வந்து பார்க்கப்பட்டு இருக்கு மக்கள் மூலியமா. டெஃபினட்டா கண்டிப்பா முருகபக்தரா இருக்கீங்கன்னா போயிட்டு வாங்க. அவங்களுக்குன்னு கிடையாது, பொதுவா நீங்க யாரு போயிட்டு வந்தாலும் சரி அப்படி வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நான் சொன்ன மாதிரி அந்த மயிலையும் அந்த முருகனையும், அது இங்க இருக்கக்கூடிய முருகன், எஸ்பெஷலி இந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வெற்றிவேலப்பர் முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் வந்து டைரக்டா உங்களை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி நீங்க பார்க்கும்போது, உங்களை பார்க்குற மாதிரி உங்க கனவுல நீங்க என்ன கேட்குறீங்களோ வந்து ஒரு 6 நாள்ல இருந்து 7 நாள் 8 நாளுக்குள்ள வந்து நடக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா அங்க சுத்தி இருக்கக்கூடியவங்க மூலியமா வந்து நம்பப்படுறாங்க. இட்ஸ் வெரி வெரி ஹோப்ஃபுல்லா வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரியே. நான் சொன்ன மாதிரி இந்த கோயில் வந்து எங்க கரெக்டான லொகேஷன் இருக்கு அப்படின்னா, கொடைக்கானல்ல இறங்கி அந்த ஒரு சின்ன ஒரு கிராமம் வில்லுப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல தான் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. முதல்ல அதாவது இந்த உலகத்துக்கே ஒரு முதல்ல தோன்றிய முருகன் கோயில் அப்படின்னா அது இந்த ஒரு கோயில் தான். இன்னைக்கு பழனி முருகன், திருச்செந்தூர் முருகன், நான் சொன்ன மாதிரி திருத்தணி முருகன், இந்த மாதிரி பல முருகன் எங்கெங்கேயோ இருந்தாலும் சரி, ஆனால் இந்த முருகனுக்கெல்லாம் முருகன் வந்து இந்த இடத்துல தான் வந்து தோன்றுச்சு இந்த உலகத்துல. அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ரீச்சா வந்து ஆயிடுச்சு. நீங்க பழனி முருகன் சொன்னா உலகத்துல இருக்க அத்தனை பேத்துக்கு வந்து தெரியும், அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் சொன்னால் அத்தனை பேத்துக்கு வந்து தெரியும். பட் ஆனா இங்க இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீ வெற்றிவேலப்பர் முருகன் கோயில் இருக்குன்னு சொன்னா எவ்வளவு பேத்துக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ரீச் ஆகல, பட் ஆனா மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லா வந்து இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரீச் ஆன கோயில்ல கூட எல்லாருமே அது அதிகமா போய் வந்து கேட்போம். பட் ஆனா ரீச்சே ஆகாதது, இதெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு கோயில். இந்த கோயில நீங்க போய் என்ன ஒரு விஷயத்தை கேட்கறீங்களோ கேட்டு பாருங்க, நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறத நம்பிக்கையோட நீங்க வந்து வேண்டுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சரிக்கலாம் மறக்காம பிடிச்சுக்கோங்க. நீங்க பெஸ்ட்னா ஃபாலோ பண்ண சோஷியல் மீடியால கௌதம் சர்ச் பண்ணீங்க, நம்ம ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட்னா ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே விஷயம் எல்லாருமே கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம், மோஜ், ட்விட்டர் எல்லாருமே கொடுக்குறேன். மறக்காம பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மீட் பண்ணலாம். பாய்.